Example 8.15 u of x comma y is equal to e power minus 2y cos 2x னு கொடுத்துருக்காங்க. Prove that u is a harmonic function னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்து அது ஹார்மோனிக்கா இல்லையான்னு கேட்கும். ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் நம்மளை ப்ரூவ் பண்ண சொன்னாங்க அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ இந்த யூங்கிற ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, அதில் எத்தனை வேரியபிள்ஸ் இருக்குது, எக்ஸு ஒய் 2 வேரியபிள்ஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம என்ன செய்யணும்னா அதனுடைய செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்ஸ் கண்டுபிடிக்கணும். 2 வேரியபிளினுடைய செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சி அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்னென்னு கிடைக்கும், 0ன்னு கிடைக்கும். ஓகேவா, இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். எத்தனை வேரியபிள்ஸ் இருக்கோ அத்தனை வேரியபிளுக்கும் செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சி அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் 0 வரணும். ஓகேவா, இப்போ இங்கே யூங்கிற ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். u is equal to e power minus 2y cos 2x. ஓகேவா, ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், ஒரு டேர்மாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா, டோ யூ பை டோ எக்ஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ டோ யூ பை டோ எக்ஸுங்கும்போது இந்த ஃபங்க்ஷனை எக்ஸால் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறோம். ஓகேவா, அப்போ ஒய் எல்லாம் நம்மளுக்கு கான்ஸ்டன்ட். அப்போ இந்த ஃபஸ்ட்டு டேர்மில் ஒய் இருக்குது, அதை கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ணிக்கலாம். ஸோ இ பவர் மைனஸ் 2y ரெண்டும் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, அதனால் இதை முன்னாடி இருக்கிறது அந்த கான்ஸ்டண்ட்டை அப்படியே எழுதிக்கிறோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு காஸ் 2xன்னு இருக்குது. காஸை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மைனஸ் சைன் 2xன்னு கிடைக்கும். நம்ம காஸ் எக்ஸ்னு இருந்ததுன்னா மைனஸ் சைன் எக்ஸ்னு அதோட நிறுத்திடலாம். ஆனால் இங்கே 2xன்னு இருக்கு இல்லையா, அதனால் நம்ம என்ன செய்யணும், ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். ஸோ 2xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 2 கான்ஸ்டண்ட்டாக அதை முன்னாடி போட்டுக்கணும். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா நம்மளுக்கு 1 கிடைக்கும். ஓகேவா, விச் இஸ் ஈக்குவல் டு சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கலாம். 2 இன்ட்டு மைனஸ்லாம் முன்னாடி எழுதிக்கலாம். ஸோ மைனஸ் 2 இன்ட்டு இ பவர் மைனஸ் 2y இன்ட்டு சைன் 2x. ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன செஞ்சுக்கலாம், டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு அது செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ், இந்த வந்த ஆன்சர் இருக்கு இல்லையா, அதுக்கு இன்னொரு தடவை என்ன செய்யணும், நம்ம எக்ஸால் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிக்கணும். ஓகேவா, இப்போ பாருங்கள் இதுலேயும் என்ன தான் எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுனால ஒய்ங்கிறதெல்லாம் கான்ஸ்டன்ட். அப்போ அந்த கான்ஸ்டன்ட் எல்லாம் மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதுனால அது எல்லாத்தையும் அப்படியே ரிப்பீட் பண்ணி எழுதிட்டு நம்ம எக்ஸால் இருக்கு இல்லையா அதை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதிக்கலாம். ஓகேவா, சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, காஸ் எக்ஸ். இங்கே எக்ஸ் சைன் எக்ஸ்ன்னு இருந்ததுன்னா காஸ் எக்ஸோட நிறுத்திடலாம். ஆனால் என்ன இருக்குது, 2xன்னு இருக்குது. அதனால் நம்ம என்ன செய்யணும், எகெயின் நம்ம ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஷியேஷன் கொடுக்கணும். ஸோ 2xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், 2 இன்ட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1. ஓகேவா, அதாவது முன்னாடி இருக்கிற கான்ஸ்டன்ட் அப்படியே போட்டுட்டு இந்த எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. ஓகேவா, விச் இஸ் ஈக்குவல் டு இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி எழுதிக்கலாம். 2 இன்ட்டு 2 4, இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் 4 இ பவர் மைனஸ் 2y காஸ் 2xன்னு எழுதிக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பாருங்கள் அதே மாதிரி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், நெக்ஸ்ட்டு டோ ஸ்கொயர் யூ பை டோ ஒய் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு டோ யூ பை டோ ஒய் கண்டுபிடிச்சிக்கலாம். அதாவது நம்மளுக்கு இங்கே கிவன் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஃபங்க்ஷன் நம்ம எதால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், ஒய்யால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஓகேவா, அப்போ என்னன்னு பாருங்கள், இங்கே காஸ் 2xன்னு இருக்கு இல்லையா, அந்த காஸ் 2xல் ஒய் டேர்மே கிடையாது. அப்போ அது என்னது, ஃபுல்லாக நம்மளுக்கு கான்ஸ்டன்ட். இது கான்ஸ்டன்ட்டோட மல்டிப்ளையாக இருக்கிறதுனால நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், இந்த காஸ் 2xங்கிறத அப்படியே ஃப்ரண்ட்டில் போட்டுக்கிறோம். இந்த இ பவர் மைனஸ் 2y இருக்கு இல்லையா, அதை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இ பவர் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இ பவர் ஒய் தான். அதாவது அங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கிறோம். ஆனால் இங்கே ஒய்ன்னு இருந்ததுன்னா இ பவர் ஒய்யோட நிறுத்திடலாம். ஆனால் இங்கே என்ன இருக்குது, மைனஸ் 2yன்னு இருக்குது. அப்போ ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஷியேஷன் கொடுக்கணும் இல்லையா, அப்போ மைனஸ் 2yயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் இல்லையா, அதனால் என்ன கிடைக்கும், மைனஸ் 2 முன்னாடி போட்டுங்க. ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 1 கிடைக்கும். ஓகேவா, ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிங்க. அப்போ என்ன ஆகும் பாருங்கள், மைனஸ் 2 இன்ட்டு இ பவர் மைனஸ் 2y காஸ் 2x. ஓகேவா, எகெயின் இந்த ஃபங்க்ஷன் என்ன செய்யணும், எகெயின் இன்னொரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டோ ஸ்கொயர் யூ பை டோ ஒய் ஸ்கொயர். ஓகேவா, அப்போ என்ன செய்யணும், வந்த ஆன்சர் இருக்கு இல்லையா கடைசியாக, அதை என்ன செய்ய போகிறோம், இப்போது டோ ஸ்கொயர் யூ பை டோ ஒய் ஸ்கொயருக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மளுக்கு ஏற்கனவே நம்ம டோ யூ பை டோ ஒய் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அந்த ரிசல்ட்டை எகெயின் என்ன செய்யணும், ஒய்யால் டிஃப்ரென்ஷியேஷன் கொடுக்கணும். ஓகேவா, அப்போ ஒய்யால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸ் டேர்ம்ஸ் எல்லாமே கான்ஸ்டன்ட்ஸ். ஓகேவா, இந்த இது கான்ஸ்டன்ட்டு, இந்த இடம் கான்ஸ்டன்ட். அப்போ இ பவர் மைனஸ் 2yயை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் போதும். இப்போ கான்ஸ்டன்ட்ஸ்லாம் முன்னாடி எடுத்து எழுதிக்கலாம். மைனஸ் 2 இன்ட்டு காஸ் 2x எழுதிட்டு இந்த இ பவர் மைனஸ் 2y டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், அதாவது இ பவர் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் ஒய் தான். ஆனால் ஒய் மட்டும் இல்லாமல் இங்கே மைனஸ் 2yன்னு இருக்கு இல்லையா, ஸோ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன செய்ய போகிறோம், மைனஸ் 2 இன்ட்டு இந்த ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 1. ஓகேவா, இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 2 ப்ளஸ் 4 இ பவர் மைனஸ் 2y காஸ் 2x. ஓகேவா, இது டோ ஸ்கொயர் யூ பை டோ ஒய் ஸ்கொயரோட ஆன்சர். இப்போ நம்ம டு ப்ரூவ் என்ன செய்ய போகிறோம், இந்த ஹார்மோனிக்னு ப்ரூவ் பண்ணோம் இல்லையா, அதாவது இந்த 2 ஸ்கொயர் செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்ஸும் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அது அடிஷன் கொடுக்கணும். ஸோ இதை ஆட் பண்ணுவோம். ஸோ டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் யூ பை டோ ஒய் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு
நம்மளுக்கு டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயரோட ஆன்சர் இந்த உள்ள இருக்குது. ஸோ -4e⁻² cos 2x. டோ ஸ்கொயர் யூ பை டோ ஒய் ஸ்கொயர்னுடைய ஆன்சர் இந்த உள்ள இருக்குது. ஸோ அதையும் எடுத்துங்க. e⁻² cos 2x. இது ரெண்டுத்தையும் அடிஷன் பண்ணோம்னா அது ரெண்டும் ஒரே ஆன்சர் வித் வேறு சைன். அதனால ரெண்டுத்தையும் அடிஷன் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். ஸோ நம்ம ஹார்மோனிக்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. அப்போ கடைசியாக என்ன செஞ்சுக்கலாம்? therefore u is harmonic. ஓகேவா?